நீட் தாள் கசிவில் லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவு சிதறுகிறது என்று மாணிக்கம் தாகூர் எம்பி தெரிவித்திருக்கிறார். நீட் தாள் கசிவில் லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவு சிதறுவதாக மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி குறித்து மாணிக்கம் தாகூர் விமர்சனம் செய்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை மாணிக்கம் தாகூர் எம்பி விமர்சனம் செய்திருக்கிறார். 4வது முறையாக பெட்ரோல் விலை உயர்ந்து சாமானிய மக்கள் தினமும் சுமையடிக்கிறார்கள் என்றும் மாணிக்கம் தாகூர் எம்பி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மாணிக்கம் தாகூர் எம்பி என்ன தெரிவித்திருக்கிறார்? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் கூட திமுகவிற்கு எதிராகவே தொடர்ச்சியாகவே மாணிக்கம் தாகூர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி தற்பொழுது தாவேகாவுடன் கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே உதயநிதி ஸ்டாலின் குறித்தாகவும் திமுக குறித்தாகவும் அதிமுக தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக நீட் தாள் கசிவால் லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவு என்பது சிதைக்கிறது எனவும் 4வது முறையாக பெட்ரோல் விலை உயர்ந்து சாமானிய மக்களின் நிலை என்பது தினமும் சுமையடிக்கிறார்கள் எனவும், ஆனா நம்ம எப்பவும் பேசுவோம் என்ற தலைவர்கள் மட்டும் டீப் சைலன்ஸ் மோட்ல இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அமைதியாக இருப்பதாக இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஒருத்தராவது ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மக்கள் பிரச்சனை வந்தால் மௌனமும், அதே போல அரசியல்னு வந்தா மைக்கை பிடித்து பேட்டி என்று தொடர்ச்சியாகவே இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்கள் கேட்கிறார்கள், இந்த அமைதிக்கு காரணம் என்ன, அல்லது மேலிருந்து பேசக்கூடாது என்று குரூப் கால் ஆர்டர் வந்துருச்சா என்றும் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நீட் தாள் கசிவில் லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவு சிதறுகிறது என்று மாணிக்கம் தாகூர் எம்பி தெரிவித்திருக்கிறார். நீட் தாள் கசிவில் லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவு சிதறுவதாக மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி குறித்து மாணிக்கம் தாகூர் விமர்சனம் செய்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை மாணிக்கம் தாகூர் எம்பி விமர்சனம் செய்திருக்கிறார். 4வது முறையாக பெட்ரோல் விலை உயர்ந்து சாமானிய மக்கள் தினமும் சுமையடிக்கிறார்கள் என்றும் மாணிக்கம் தாகூர் எம்பி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மாணிக்கம் தாகூர் எம்பி என்ன தெரிவித்திருக்கிறார்? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் கூட திமுகவிற்கு எதிராகவே தொடர்ச்சியாகவே மாணிக்கம் தாகூர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி தற்பொழுது தாவேகாவுடன் கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே உதயநிதி ஸ்டாலின் குறித்தாகவும் திமுக குறித்தாகவும் அதிமுக தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக நீட் தாள் கசிவால் லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவு என்பது சிதைக்கிறது எனவும், 4வது முறையாக பெட்ரோல் விலை உயர்ந்து சாமானிய மக்களின் நிலை என்பது தினமும் சுமையடிக்கிறார்கள் எனவும், ஆனா நம்ம எப்பவும் பேசுவோம் என்ற தலைவர்கள் மட்டும் டீப் சைலன்ஸ் மோட்ல இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அமைதியாக இருப்பதாக இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஒருத்தராவது ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மக்கள் பிரச்சனை வந்தால் மௌனமும், அதே போல அரசியல்னு வந்தா மைக்கை பிடித்து பேட்டி என்று தொடர்ச்சியாகவே இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்கள் கேட்கிறார்கள், இந்த அமைதிக்கு காரணம் என்ன, அல்லது மேலிருந்து பேசக்கூடாது என்று குரூப் கால் ஆர்டர் வந்துருச்சா என்றும் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.